பார்த்துக்கோ. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது சப்பாத்தி வித் எம்டி சால்னா. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆகவும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான ஹோல் கரம் மசாலாஸ் போடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, ஸ்டார்ஸ், இன்னும் என்னென்ன இருக்கெல்லாம் போடுங்க. அது பொரியவும் கொஞ்சம் சீரகம் போடுங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதோட வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது மை ஸ்டைல் எம்டி சால்னா. இது ஏன் ஸ்டைலுங்க? ஆமாம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுருங்க. தக்காளி நல்லா ஜூஸியாக குள்ளோன்னு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டு வதக்குங்க. ஆரம்பத்தில் கருவேப்பிலை போட மறந்தாச்சு. அதுக்கப்புறமா மல்லிப்பொடி ஒரு 3 ஸ்பூன், வத்தப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன், தேவைக்கேற்ப அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் போட்டுருங்க. தேங்காய் பொடி, இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு பெருஞ்சீரகம், கசகசா, அதோட கொஞ்சம் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ எடுக்கலை. இது கரம் மசாலா போட்டிருக்கேன்ப்பா. கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த தேங்காய் அரைச்ச வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியல. அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் போட்டுருங்க. ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிடுங்க. அந்த கழுவுனா தண்ணி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைன்னா அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இருக்கிற தண்ணி போதும்னா போதும். இது சப்பாத்திக்கிட்ட நான் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான், குழம்பு மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி கிரேவி மாதிரி கொஞ்சம் கட்டியாக தான் வைக்கேன். ஒரு விசில் போதும். மாவு கணிஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்தி போடுறதுக்கு. பரத்தியாச்சு. பரத்தினதை தூக்கி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து 2 நாள் எங்கள் குட்டி தான் சப்பாத்தி சுடுது. எங்கள் வீட்டு குட்டி அவங்க சப்பாத்தி போடுறாங்க, நாங்கள் எடுத்து பரத்துறோம். பருத்தி போட அவன் என் தம்பி சின்ன பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்கள் வீட்டு குட்டி தம்பி